எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். தெருநாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்கள்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மாவும் அப்செட்டில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. நான் ஐயோ இது ஏதோ ரொம்ப தப்பாக இருக்குது போல். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா, நம்ம சொன்ன எண்ணங்கள் வேறு, இவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் என்னுடைய ட்ரஸ்ட்டில். அவர் பேர் ராஜகோபால். அவர் ஒரே ஃபோனில், அங்கிள் நீங்கள் இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்கள் அந்த ராஜகோபால் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க, பசங்களை படிக்க வச்சுருக்காங்கன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க, மாஸ்டர் பர்த்டே கேக் வெட்டுறாரு, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்கள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் அப்போல்லாம் ரீல்லாம் இல்லை. இப்போ சொல்கிறேன், ஒரே ஒரு பையனுடைய அவர் எப்படி சேர்ந்தார், அவருடைய கஷ்டம் என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவர் இப்போ எந்த நிலைமையில் இருக்கார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் அவர் எப்படி விடாமல் இருக்கன்றதை அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவாங்க. இவர் பேர் தான் ராஜகோபால். இந்த வீடியோவில் பேசியே அவனுன்ற முடிவில் வந்திருக்காரு. இவர் நிறைய ஆசைப்பட மாட்டார், ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் செஞ்சிடணும், எல்லாம் கொஞ்சம் கோவம் வர அவருக்கு. இவர் யாருன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இவர் சேர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சேர்ந்தார். எப்படி தெரியுமா சேர்ந்தார்? நைட் நான் படுத்துட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு சொல்கிறாங்க, கீழே உங்கள் வீட்டு கீழே யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க 11 மணி ஆயிடுச்சு, காலையில் வர சொல்லுங்க அப்படின்னு. ஒரு சிலர் படிப்புக்கு ஹெல்ப் கேட்டு வருவாங்க, இந்த ஆர்ட் ஆப்ரேஷன் ஹெல்ப் கேட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி, சரி படிப்புக்காக தான் வந்திருப்பாங்க நான் நினச்சிக்கிட்டு காலையில் வர சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லை அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, ஊர்லேருந்து உங்களை நம்பி வந்துட்டாராம், ஸோ உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுங்கிறார். கீழே போய் பார்த்ததும் தான். அப்போ இவர் கொஞ்சம் நடப்பார், நல்லா நடப்பார். கொஞ்சம்னா பெண்டாய் நடந்து போய் வர அளவுக்கு இவரால் முடியும். போய் பார்த்தேன், அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அப்படியே கலங்கி என்னை அப்படியே கட்டி பிடிச்சாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர். ஸோ அந்த அணைப்பிலே எனக்கு ஃபீல் ஆச்சு, இது வலி உள்ள ரொம்ப இருக்குது, அவருக்குள்ள நிறைய வலி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏடாக நானும் உட்காந்து கேட்டேன், இல்லை சார் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, என்னால் கொஞ்சம் தான் நடக்க முடியும். எனக்கு நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார், நான் இங்கேயே உங்கள் கூடவே தங்கிக்கிறேன் சார், உங்களை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நீங்கள் என்னை பார்க்கணும் சார் அப்படின்னு. அந்த நைட் டைமு, அவருடைய பேகு, நடக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே பார்த்து, அப்போ தான் நான் ஆரம்பித்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களை எப்படி சேர்த்துக்கிறது உள்ள, குழந்தைங்க கூட போய் எப்படி நம்ம இவங்கள மிக்ஸ் பண்ணுறது, இந்த டவுட்டெல்லாம் இருக்குது மைண்டில், இதெல்லாம் ஓடுது. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, இவர் பெரியவராக இருக்கார், எப்படி உள்ள இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எது நடந்தாலும் இல்லை, கடவுள் அமைச்சிருக்காரு, அவ்வளோதான், சேவையே கடவுள், வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டைம் சாப்பாடு போடுறோம் வீட்டில். அந்த பசியில் அவர் சாப்பிட்டது அதெல்லாம் கூட இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பசியில் சாப்பிடும்போது கண் கலங்கிட்டே இருந்தார், அவ்வளோ பசியில் இருந்தார் அவர். ஸோ இவருக்கு கீழே ஒரு ரூம் கொடுத்து, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரூம் கொடுத்து, இவருக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து, குழந்தைங்கள்லாம் உள்ளே இருப்பாங்க, இவர் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் கொடுத்து இங்கே தங்குங்கன்னொடனே அவர் அழுது எல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஸ்டே ஆகிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலம்போது என் கூடவே இருக்காரு, ஹாப்பி, எல்லாமே மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பேர் போகிறது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஆஃபீஸில் உட்காருவோன்னா இவர் ரூம் பக்கத்துலேயே இருந்ததால நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா நம்ம ரூம் நம்ம மேலே மாற்றிக்கலாம், ஏன்னா ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கும் தூங்கணும், டிஸ்டர்ப் ஆகும், நிறைய க்ரௌட் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேஷுவலாக நம்ம பிள்ளை தானே, நீ மேலே எடுத்துக்கிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். திடீர்னு நைட்டு ஃபோன் வருது,
ராஜகோபால் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, அவருக்கு ரத்தம் ஊற்றுதுன்னு. என்னன்னு புரியல. நானும் ஒய்ஃபு எல்லாம் பதறிச்சுட்டு ஓடணும். போய் பார்த்தா ஒரு பிளேடில் எடுத்து கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு. என்னன்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கீழே ரூம்லேருந்து மேலே மாற்றிட்டீங்களா அப்படின்னு. பார்க்கறதுக்கு தான் இவர் விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார், அமைதியாக இருப்பார், பயங்கர வால் இது. உடனே நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சூழலை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இதெல்லாம் இல்லாமல் நான் நார்மலாக நிம்மதியாக படம் பண்ணணுமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, தூங்கணுமா அப்படின்னு நான் இருந்திருக்கலாம்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இந்த ஒரு பையனுக்கே எப்படி நைட்டெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவருக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு பயந்து, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து எதுவும் ஆகலன்னு கண்ணா இப்படி பண்ணாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவரே புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மாதம் மேலே இருந்தவொடனே, ஆமாம் மாஸ்டர் கீழேன்னா எல்லாம் வந்துட்டு போவாங்க, எனக்கு தூக்கமே இருக்க, மேலே நிம்மதியாக இருக்கு மாஸ்டர், ஹாப்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பசங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பையனுக்கே இந்த ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், நல்லா நடந்திருந்த பையன் வெளியே போவாதுன்னு சொன்னால் என்ன கேட்காம ஏதோ வெளியே போயிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து பேக் போனு அடிபட்டுருச்சு. அவ்வளோதான், ஆப்ரேஷன் பண்ணாதான் இவரால் உட்காரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் நான் டிசைட் பண்ணி ஆப்ரேஷன் போனாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன், நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னார் அவர். ஏன்டா அது காவேரி ஹாஸ்பிட்டலில் அந்த டைமில் வந்து கலைஞர் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இவர் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் தான் சிஎம்லாம் இருக்காங்கல்ல, அதான் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே தான் எனக்கு வேணும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, தம்பி போல புள்ள மாதிரி வந்துட்டாரு. அதே காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க ஒரு டாக்டர், இப்போ டாக்டர் பேர் என்ன கண்ணா? ஷாம் சுந்தர் டாக்டர். இப்ப கூட போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, இப்ப கழுத்துக்கு அவர் ப்ராப்ளம், இப்ப போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆபரேஷன் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காவேரி ஹாஸ்பிட்டலே போய் இவருக்கு ஆபரேஷன் பண்ணி, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லியிருந்தா கீழே விழுந்தது போட்டிருக்கணும், ஆபரேஷன் டாக்டர் எப்படி பண்றாருன்னு போட்டிருக்கணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது, அதுதான் ஆபரேஷனுக்கு அப்புறம் இவரால் நடக்க முடியாது, ஒரு ஆளை போட்டு தான் பாத்துக்கணும்னாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு அம்மா வேலைக்கு ஆளை போட்டோம் இவரை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல. இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டுல வளர்க்குறேன். ஆமா, இதெல்லாம் என்ன சர்வீஸ், மக்களுக்காக பண்றது. மக்கள் பணத்தால் தான் நான் நல்லா இருக்கேன். மக்களை போய் நான் தப்பா பேசுறேன்னு சொன்னோன்னே வலிச்சிருச்சு. எங்க அம்மாவே வீட்டுக்கு போற அழுதுட்டாங்க, இதுக்குதான் நீ அரசியலுக்கு போவானான்னு சொன்னேன். ஒரு பையனுக்கு எப்படின்னா எத்தனை பிசிக்கல் சேலஞ்ச் நீங்க பாத்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் என் லைஃப்ல. அதை விட 60 குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். ஒரு குழந்தைக்கு கொரோனா வந்து எல்லா குழந்தைக்கும் கொரோனா வந்து. இப்பதான் வந்து ட்ரஸ்ட்ல எல்லா பசங்களும் பெருசாயிட்டாங்க, ஒரே ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பசங்க அங்கங்க படிக்க வச்சு அவங்க பாட்டி வீட்லயே அங்கங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே வந்தது. நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் நம்ம இங்கே தானே வளர்ந்தோம், அப்பா தானே வளர்த்தாருன்னு என்னை பார்த்து இந்த பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனுடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேலே வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எல்லாமே. நான் உண்மையை சொன்னேன். சரி சொல்லு.